அப்பாடி! ஒரு வழியா பார்த்து முடிச்சாச்சு. இந்த சீரிஸ் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. சொதப்பிருவாங்கன்னு. நல்ல வேளை சொதப்பல. நல்லா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி, நல்லா சூப்பரா கிளைமேக்ஸ முடிச்சிருக்காங்க. சில பேத்துக்கு கிளைமேக்ஸ் முடிச்சது வந்து பிடிக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் அத பத்தி நம்ம ஃபுல்லா இந்த வீடியோ பேச போறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இன்னும் சீரிஸ் இன்னும் பார்க்கலன்னா, தயவுசெய்து இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா நெறைய ஸ்பாய்லர் வந்து இந்த வீடியோ நான் பேச போறேன். இந்த ஒரு வெப் சீரிஸ்ல எனக்கு பெரிய பாசிட்டிவே எனக்கு தோணுன விஷயம் ரைட்டிங் தாங்க. சூப்பரா வந்து ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கேத்த மாரி வந்து எல்லா பேரும் வந்து பிரமாதமா நடிச்சிருக்காங்க. யாருமே வந்து பாரபட்சமெல்லாம் ஒண்ணும் பார்க்கல. சூப்பரா வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு கரெக்ட்டா வந்து அது அழுகுறதா இருக்கட்டும், ஒரு கோவப்படுறதா விஷயம் இருக்கட்டும், ஒரு பேராசைப்படுற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா வந்து அவங்க ஃபேஸ்லயே வந்து நடிப்பு வந்து காமிச்சிருக்காங்க. அது எல்லா பேருக்கும் வந்து செட் ஆயிடுச்சுங்க. நமக்கே அந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது நமக்கே ஒத்து போகும். அவ்வளோ விஷயத்த எல்லாம் வந்து அழகா காமிச்சிருக்காங்க. இவங்க ரைட்டிங்கில் சொதப்பின ஒரே ஒரு ஆள் யாருன்னா அந்த போலீஸ் தான். அந்த போலீஸ் மட்டும் சரியாக எழுதவே இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா போச்சு. ஆனால் எண்டிங்கில் வந்து சரியாக முடிக்கவே இல்லை. ஸோ அவரை மட்டும் வந்து சரியாக வந்து எழுதவே இல்லை. அவர் எதுக்கு வராரு, எதுக்கு போகிறாரு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த சீரீஸில் நடித்த ஹீரோவாக இருக்கட்டும், அந்த பிரெக்னன்ட் லேடியாக இருக்கட்டும், அந்த அம்மா பையன், அந்த திருநங்கையை நடித்த அவங்களா இருக்கட்டும், நம்ம சேர்மன் அவர் தான் ஃப்ரெண்டு மேனாக இருக்கட்டும், எல்லா பேரும் வந்து எழுதின விதம் எல்லா பேரும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அவங்க உள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு டைப்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க மாறின விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு பேப்பருக்காக தான் இவ்வளோ போராட்டம். இத்தனை பேர் சாகிறது ஃபுல்லாமே அந்த ஒரு பேப்பருக்காக தான். அது ஒன்றுமே இல்லை. ஓகேவா, ஒரு கட்டத்துக்கு மேலே சில பேர்லாம் வந்து வேணாம்டா, இந்த காசே நமக்கு வேணாம், நம்ம வெளியே போயிடுவோம், நம்ம வீட இருந்தாலே போதும், அந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருவோம். இதில் சில பேர்லாம் இன்னும் பேராசைப்படுவாங்க. இன்னும் நம்மளை வந்து சாகடிப்போம், நிறைய பேர் சாகடிப்போம், அப்படி நமக்கு சாகடித்தோம்னா நமக்கு இன்னும் காசு அதிகமாக ஏறும், இப்படிலாம் வந்து சில பேர்லாம் பேராசைப்பட்டு ஒரு சைக்கோவாக மாறி இருப்பாங்க. சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லா எமோஷ்னல், சிரிக்கிறதா இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், பேராசைப்படுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரான ஒரு எமோஷனல் வந்து நம்மளை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ஒரு பெரிய விஷயந்தான். சீசன் 2லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில எபிசோடு ஃபுல்லாமே ஃபில்லர் எபிசோடாக தான் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு எபிசோடு இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் சீசன் 3ல் வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு எபிசோடும் வந்து ஒரு சும்மா பட்டாசாக போயிட்டே இருந்துச்சு. ஒரு முக்கியமான ஒரு எபிசோடாக இருந்துச்சு. ஸோ சீசன் 3 எனக்கு கேட்டால் வந்து ஒரு செம்மையான ஒரு சீசனு. சீசன் 2 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் சீசன் 2ல் வந்து ஒரு மியூசிக் ஒன்று வந்திருக்கும். அந்த ஒரு மியூசிக் வந்து அந்த ஒரு டைமில் வந்து எல்லா பேரும் வந்து ரிங்டோனாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ பெருசாக வந்து வைரலாக போச்சு. எங்கே பார்த்தாலும் இந்த மியூசிக்கு தான் ஓடிச்சு. ஆனால் சீசன் 3ல் வந்து ஒரு பெருசாக எந்த ஒரு மியூசிக்கும் வந்து ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சீசன் 3ல் பெருசாக எந்த ஒரு கேம் அமையலையோ அப்படிதான் எனக்கு வந்து தோணுச்சு. எனக்கு இதில் வந்து பிடிச்ச கேமே வந்து ஃபஸ்ட்டு அந்த கண்ணாம்பூச்சி, அது நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு 3 கீ வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கேம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜம்ப் பண்ணுற ஒரு கேம், அந்த கேமும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லா பேரும் வந்து கில் பண்ணணும், எல்லா பேரும் வந்து கொல்லணுக்காக தான் அந்த கேம் அங்கே வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கேம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக கிளைமேக்ஸில் அமைந்த ஒரு கேம், அந்த கேமும் வந்து நான் பெருசாக எதிர்பார்த்தேன். பட்டு அந்த கேம் வந்து அந்த இடத்துல செட் ஆகலையோ சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு. கடைசியாக அந்த ஹீரோ சொல்கிற வார்த்தை எல்லாமே வந்து ஓவரால் இந்த சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஒரு சீரிஸ் வந்து எல்லா பேத்துக்கும் பிடிக்கும். குழந்தைங்க, பெரியவங்க எல்லா பேத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு சீரிஸ் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்துடாதீங்க. ஏன்னா நடுவில் வந்து கெட்ட வார்த்தையெல்லாம் வரும். அது வந்து அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இருக்கலாம் தான், ஆனால் இந்த அளவுக்கா அப்படி தான் இருந்துச்சு. டக்கு டக்குன்னு வந்து பேசி விட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து தோணுச்சு. ஸோ இது தவிர்த்து வந்து வேறு கடைசியாக வந்து ஹீரோ சாகிறது கிளைமேக்ஸில், இது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா எந்த ஒரு லீக்கும் வரல, ஹீரோ சாக போகிறாங்க சொல்லிட்டு எந்த ஒரு லீக்கும் வரல. ஸோ ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுவும் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இருந்திருக்கலாமோ உயிரோட, அப்படி தான் இருந்துச்சு. சில பேர்த்துக்கு வந்து ஹீரோ செத்தது வந்து பிடிக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏங்க, அந்த இடத்துல ஹீரோ செத்த தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா குழந்தை இருக்குது. அந்த குழந்தை தான் வந்து எப்படி இருந்தாலும், யாராக இருந்தாலும் அந்த குழந்தை தான் வந்து காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ சாகாமல் இருந்திருந்தோன்னா நல்லாவே இருந்திருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்.
இந்த சீரிஸில் வந்து நம்ம ஹீரோ சாகாமல் இருந்திருந்தா அவ்வளோ காசு வச்சு அவர் என்ன பண்ணியிருப்பார் நீங்கள் ஏதாவது யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இருக்கிற காசே வந்து இன்னும் அது காலி ஆகலை, அது ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது. இப்போ இந்த ஒரு காசு. ஸோ அவர் மென்டாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து இந்த கேமுக்குள்ளே எதுக்கு வந்திருக்காருனா எல்லா பேரும் காப்பாற்றி இந்த கேம் வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும், இனிமேல் இந்த கேமே நடத்தக்கூடாது அப்படிக்காக தான் வந்திருப்பார். ஆனால் கடைசியில் வந்து எல்லாமே வின் பண்ணிவிட்டு எல்லா மொத்த காசும் வந்து அவர் கொண்டு போனார்னா நீங்களும் யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல ஹீரோஸ் ஆகிறது வந்து நியாயமாக தான் படுது, நமக்கு எமோஷ்னலாக தான் இருக்குது, ஓகேவா. ஆனால் இந்த இடத்துல அப்படி முடிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அது தவிர்த்து அவர் உயிரோடு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்காது. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து மொத்த அமௌண்ட்டும் அந்த குழந்தைக்கு தான் வந்து மொத்தமாக அந்த குழந்தைக்கு தான் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சீரிஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா. ஸோ அந்த ஒரு அமெரிக்கா வெர்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மொத்தமாக இந்த ஒரு ஸ்குட் கேம் வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுங்க. சீசன் 1 வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சீசன் 2 வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அது நல்லா இருந்துச்சு. சீசன் 3 வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பட்டாசாக போச்சு. ஓவரால் பார்க்கும்போது இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு செம்மையான ஒரு வெப் சீரிஸு. ஸோ அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம்.